வணக்கம். தமிழகம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் நாளை முதல் அமல். பழங்கள் மரக்கறிகளின் விலையில் திடீர் மாற்றம். பேருந்து விபத்து, 9 பேர் காயம். கடமைக்கு திரும்புங்கள் சுரேன் ராகவன் கோரிக்கை. கோழி இறைச்சியின் விலை குறையும் சாத்தியம். பாழடைந்த கிணற்றில் பெண்ணின் சடலம் மீட்பு. பயங்கரமாக மாறும் நிலையில் யாழ்ப்பாணம். 3 நாட்களுக்கு பின் பயங்கர நிலையில் மீட்கப்பட்ட இஸ்ரேல் பெண். சம்பதனுக்கு நல்லூரில் அஞ்சலி. தமிழகத்தில் தஞ்சமடைந்த 3 அகதிகள். வவுனியா பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் கர்வக்கொடி ஏந்தி போராட்டம். இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். நாளை தொடக்கம் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்றை அமல்படுத்த உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். போரா ஆன்மீக மாநாட்டை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. போரா ஆன்மீக மாநாடு நாளை தொடக்கம் 16ஆம் தேதி வரை வம்மலப்பட்டிய போரா பள்ளிவாசல் மற்றும் இலங்கை கண்காட்சி மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டுக்காக இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து சுமார் 15,000 போரா சமூகத்தினர் நாட்டுக்கு வர உள்ளனர். இந்நிலையில் கொழும்பு கோட்டை மற்றும் பம்பலப்பட்டியில் உள்ள மரைன் ரிவெட்டுக்குள் நுழையும் பல வீதிகள் குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் மூடப்பட உள்ளது. அதன்படி குறித்த வீதிகள் காலை 8 மணி முதல் 11 மணி வரையும், பிற்பகல் 1 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையும் மற்றும் மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரையும் மூடப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை பத்தேவல பிரதேசத்திலிருந்து பண்டாரவளி நோக்கி பயணித்த பேருந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் காயமடைந்துள்ளனர். பதுளை எல்ல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரதேசத்தில் இந்த விபத்து சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. கல்பே வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது வேதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. பேருந்தில் 18 பேர் பயணித்திருந்ததுடன் 9 பேர் காயமடைந்த நிலையில் தெமோதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்களின் 4 பெண்களும் 5 ஆண்களும் அடங்குவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பேருந்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. பேருந்தில் பயணித்திருந்த ஏனையோர் காயமின்றி தப்பியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க உள்ள இளைஞர்களின் வாழ்க்கையை மேலும் சீர்குலைக்காமல் அனைத்து பல்கலைக்கழகங்களில் கல்விசாரா ஊழியர்களையும் கடமைக்கு திரும்புமாறு உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் 2 மாத வேதனம் மற்றும் ஏப்ரல் மாதத்திற்கான மேலதிக நேர கொடுப்பனவுகள் வழங்கப்படும். கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து அவற்றை குழுவிற்கு சமர்ப்பித்து 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்குவதாகவும் உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் இதன்போது உறுதியளித்துள்ளார். இலங்கையில் கோழி இறைச்சியின் அதிகூடிய உற்பத்தி இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் பதிவாகியுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இது கடந்த காலங்களில் வருடம் முழுவதும் உற்பத்தி செய்யப்பட்ட கோழி இறைச்சி உற்பத்தி அளவை விட அதிகமாகும். முதல் 6 மாதங்களில் 269 மில்லியன் கிலோகிராம் கோழி இறைச்சி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. முந்தைய ஆண்டுகளில் ஆண்டு முழுவதும் சராசரியாக சுமார் 220 முதல் 230 பில்லியன் கோழி இறைச்சியை உற்பத்தி செய்யப்பட்டது. இந்த வருட இறுதிக்குள் கோழி இறைச்சி உற்பத்தி மேலும் சாதனை படைக்கும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலைமையால் கோழி இறைச்சியின் விலை வேகமாக குறையும் சாத்தியம் காணப்படுவதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மோதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிளிவட்டி கிராமத்தில் உள்ள பாழடைந்த கிணற்றிலிருந்து பெண் ஒருவரது சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்த ஜேர்வில தங்கநகர் பகுதியைச் சேர்ந்த நடேஷ்குமார் வினோதனி என்ற 25 வயதான பெண்ணின் சடலமே கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் குறித்த சடலம் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த இளம்பெண் காணாமல் போயுள்ளதாக அவரது குடும்பத்தினரால் மோதூர் போலீஸ் நிலையத்தில் 1ஆம் தேதி முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கிளிவட்டியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் கிளிவட்டி கிராமத்தின் நெல்லைப்புறத்தில் பாழடைந்த கிணற்றிலிருந்து சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த இளைஞனும் உயிரிழந்த யுவதியும் காதலித்து வந்ததாகவும் கடந்த மே மாதம் குறித்த யுவதி காதலனுடன் மட்டக்களப்புக்கு சென்று வசித்து வந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள்.
யாழ்ப்பாணத்தில் குற்ற செயல்களுடன் ஈடுபடுகின்றவர்கள் சுதந்திரமாக நடமாடுவதாகவும் அதனை கட்டுப்படுத்தாமல் போலீஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினர் அசமந்த போக்குடன் உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிவஞானம் சிறிதரன் குற்றம் சுமத்தியுள்ளார். தனது பேட்டி முன்பாக ஆயுதங்களுடன் நடமாடிய குழுவினர் தொடர்பாக சபாநாயகருக்கு எழுத்து மூலம் அறிவித்தல் ஒன்றை வழங்கியுள்ளதாகவும் சிறிதரன் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் எந்த கல்லூரிக்கு அருகில் அமைந்துள்ள சிறிதரனின் இல்லத்தின் முன்பாக 4 மோட்டார் சைக்கிள்களில் இனம் தெரியாத 9 பேர் முகத்தையும் மோட்டார் சைக்கிள்களின் இலக்கத்தகட்டையும் கருப்பு துணிகளால் மறைத்து வாள்களை சுழற்றியவாறு வீதியால் செல்லும் காணொலி ஒன்று வெளியாகியிருந்தது. இந்நிலையில் கொடிகாமத்தில் ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் சிறிதரன் கருத்து தெரிவித்த போது யாழ்ப்பாணம் தற்போது மிகவும் பயங்கரமான சூழல் ஒன்றுக்கு ஆக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திருமலையில் காணாமல் போன நிலையில் தேடப்பட்டு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பெண் நேற்று மாலை மயக்கிய நிலையில் சல்லி பகுதியில் அமைந்துள்ள கோவிலுக்கு அருகில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். ஈஸ்டர்ன் நாட்டிலிருந்து திருகோணமலைக்கு வருகை தந்த 25 வயதுடைய பெண் சுற்றுலா பயணி கடந்த 26ஆம் தேதியிலிருந்து மர்மமான முறையில் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தலையீட்டில் தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்ததுடன் 3 நாட்களுக்கு பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். குறித்த வெளிநாட்டு பெண்ணை மயங்கிய நிலையில் ஜல்லி பகுதியில் அமைந்துள்ள கோவிலுக்கு அருகில் இருந்து மீட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த வெளிநாட்டு சுற்றுலா பெண் தற்போது மருத்துவ பரிசோதனைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தலைமன்னாரிலிருந்து தாய் மற்றும் 2 குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் அகதிகளாக நேற்று காலை தனுஷ்கோடியில் சென்றடைந்துள்ளனர். தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த யோகவள்ளி வயது 34 அவரது பிள்ளைகளான அனுஜா வயது 8, மிகால் வயது 5 ஆகியோர் தலைமன்னாரில் இருந்து படகில் புறப்பட்டு தனுஷ்கோடி கடல் பகுதியில் சென்றடைந்துள்ளனர். தகவல் அறிந்த போலீசார் தனுஷ்கோடி கடற்கரை பகுதியில் இருந்து விசாரணைக்காக 3 பேரையும் மண்டபம் வரை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். விசாரணையில் யோகவள்ளி விருதுநகர் மாவட்ட வேப்பங்கோட்டை அகதி முகாமில் பிறந்து 15 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கைக்கு திரும்பிய போது திருமணம் முடித்து தற்போது கணவரை பிரிந்து வாழ்கிறார் என தெரிய வந்துள்ளது. இறந்து குழந்தைகளுடன் இலங்கையில் வாழ முடியாத சூழலில் வேப்பங்கோட்டை முகாமில் அவரது தாயாருடன் சேர்ந்து வாழ்வதற்காக மீண்டும் தமிழகம் வந்ததாக தெரிய வந்துள்ளது. படகு கட்டணமாக 2,75,000 ரூபாய் செலுத்தி வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விசாரணைக்கு பின்னர் 3 பேரையும் மண்டபத்தில் உள்ள இலங்கை தமிழக மறுவாழ்வு முகாமில் ஒப்படைத்துள்ளனர். வீரமுனை கிராமத்திற்கான நுழைவாயில் வரவேற்பு வளைவு அமைப்பதற்கான அடிக்கல் நடு நிகழ்வு தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மீண்டும் எதிர்வரும் ஆகஸ்ட் 21 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் ஜம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீரமுனை கிராமத்திற்கான நுழைவாயில் வரவேற்பு வளைவு அமைப்பதற்கான பணிகள் வீரமுனை மக்களினால் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான தடை உத்தரவு ஒன்றினை கடந்த 15ஆம் தேதி ஜம்மாந்துறை போலீசார் நீதிமன்றத்தில் பெற்றிருந்தனர். இது தவிர 2வது முறையாக ஜம்மாந்துறை பிரதேச சபையினால் வழக்கு தாக்கல் சில தினங்களுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்வரும் ஆகஸ்ட் 21 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வீரமுனையில் வரவேற்பு வளைவு அமைப்பதான நிகழ்வானது இன முரண்பாட்டை இன வன்முறையினை ஏற்படுத்தும் என கடந்த வழக்கு தவணையில் ஜம்மாந்துறை போலீசாரினால் தெரிவிக்கப்பட்டது. குறித்த தடை உத்தரவு பெறப்பட்டிருந்த நிலையில் மேற்குறித்த வழக்கு நேற்றைய தினம் சம்மாந்துறை நீதிவான் நீதிமன்ற நீதிபதி டி கருணாகரன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மன்றில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்ட வீரமுனை சேந்த யாத்திரை பிள்ளையார் ஆலய நிர்வாகம் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் மன்றில் ஆஜராகியிருந்தனர். விண்ணப்பங்களும் சமர்ப்பணங்களையும் ஆராய்ந்த நீதிவான் குறித்த வழக்கினை எதிர்வரும் ஆகஸ்ட் 21 வரை வழக்கினை ஒத்திவைத்துள்ளார். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வவுனியா பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று கருப்பு உடை அணிந்து கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். வவுனியா பல்கலைக்கழகத்தில் அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்று வரும் நிலையில் துணைவேந்தர்கள் தமது கோரிக்கைகள் தொடர்பில் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவுக்கு எவ்வித தகவலையும் தமது சார்பில் வெளியிடவில்லை என்பதை கண்டித்து இந்த கருப்பு கொடி போராட்டத்தினை நடத்தி வருகின்றனர். இதேவேளை பல்கலைக்கழகத்துக்கு அண்மையில் வீதியோரங்களில் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டிருந்ததோடு துணைவேந்தர்கள் வருகை தந்தபோது வரிசையாக நின்று தமது எதிர்ப்பினையின் கல்விசாரா ஊழியர்கள் வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை வாழக்கைத்திட கிராமத்தில் வாழுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வடமராட்சி கிழக்கு குடத்தனை வாழக்கைத்திட கிராமத்தில் பல்வேறு வாழ்வெட்டு சம்பவங்கள், மக்களை அச்சுறுத்தல் உட்பட பல்வேறு சம்பவங்களோடு தொடர்புடைய இளைஞர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் அவரது வீட்டில் வைத்து மருதங்கேணி போலீசாரால் சந்தேக நபர் வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த இளைஞன் நீதிமன்ற பிடியான பிறப்பிக்கப்பட்டவர் என்றும் பலருடன் வாளால் வெட்டியவை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர் என்றும் போலீஸ் நிலைய தகவல் தெரிவிக்கின்றன. குறித்த சந்தேக நபர் ஒவ்வொரு இடங்களில் தலைமறைவாக வசித்து வந்த நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் தனது தாயார் வீட்டுக்கு வந்திறங்கும் சில நிமிடங்களில் மருதங்கேணி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தனி வேட்பாளரை முன்வைக்காமல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அண்மையில் ஜனாதிபதி வேட்பாளரை நியமிப்பது தொடர்பில் இடம்பெற்ற கூட்டத்தில் மஹிந்த இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எதிர்கால பயணத்தை ரணிலுடன் செல்ல வேண்டும் என்பதே கட்சி என்ற ரீதியில் வேறு ஒரு வேட்பாளராக நியமிப்பது சரியில்லை எனவும் மஹிந்த சுட்டிக்காட்டியுள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர்கள் மேற்கொள்ளும் பணி நிறுத்தம் தொடர்பில் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வைத்திய ஆட்சியருடன் கலந்துரையாடியுள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு இன்று விஜயம் மேற்கொண்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த 2 தினங்களாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர்கள் வைத்திய சேவையை புறக்கணித்து வருகின்றனர். இந்நிலையில் வைத்தியசாலையை மேம்படுத்த தன்னால் எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகளின் போது ஒரு சில வைத்தியர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக தற்போது வைத்தியசாலை இக்கட்டான நிலையில் உள்ளது எனவும் வைத்திய அத்தியட்சகர் அவரிடம் தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக பாடசாலை மாணவர்கள் உட்பட இளைஞர்களுக்கு போதைப் பொருட்களை விநியோகித்து வந்த ஆலா என்ற இளைஞனை 14 நாட்கள் விளக்கமறியல் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை அம்பாறை பெரிய நீலவணை போலீஸ் குழுவினர் மருதமுனை கடற்கரை பிரதேசத்தில் சிவில் உடையில் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த நடவடிக்கையின் போது 39 வயதுடைய ஆலா எனப்படும் முகமது இஸ்மாயில் அஸ்மீர் என்ற இளைஞனை போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர். இதன்போது இளைஞனிடம் உடமையில் இருந்து 11 கிராம் 300 மில்லிகிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன் பின்னர் கைதான இளைஞன் நேற்று சட்ட நடவடிக்கைக்காக கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளை 14 நாட்கள் விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. வேலையகோடு மெனிக் சந்தையில் மரக்கறி விலைகள் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மொத்த விலையில் கேரட் கிலோ 150 ரூபாவாகவும், போஞ்சி கிலோ 250 ரூபாவாகவும், கத்தரிக்காய் கிலோ 150 ரூபாவாகவும், கோவா கிலோ 150 ரூபாவாகவும், லேக்ஸ் கிலோ 250 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. இதேவேளை வேலியாங்கோடு மெனிக் சந்தையில் பழங்களின் மொத்த விற்பனை விலையிலும் ஓரளவு வீழ்ச்சி காணப்பட்டுள்ளது. இனி வருவது இந்திய செய்திகள். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்டாங் நேற்று மாலை படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த வழக்கறிஞர் பெரம்பூர் வேணுகோபால சுவாமி கோயில் தெருவில் பயணித்த வேளை மாலை 6:40 மணியளவில் 3 மோட்டார் சைக்கிள்களில் வந்து 6 பேரின் வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். தாக்குதலில் தலை கழுத்து பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஏற்கனவே இறந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். சடலம் உடல் கூற்று ஆய்வுக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை அண்ணா நகர் போலீஸ் நிலையத்தில் 8 பேர் நேற்று நள்ளிரவு கொலையுடன் தொடர்புபட்டுள்ளதாக கூறி சரணடைந்துள்ளனர். அவர்களிடம் தீவிர விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது என இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பிரித்தானியாவின் ஆட்சியை கைப்பற்றியுள்ள தொழிலாளர் கட்சியின் தலைவர் கெய்ர் ஸ்டார்மெர்க்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் தனது வாழ்த்தை பதிவிட்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரித்தானியா பொது தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று தன் மனமார்ந்த பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக பதிவிட்டுள்ளார். இனி வருவது உலகச் செய்திகள். பிரித்தானியாவில் 11 பெண்கள் அடங்கலாக 25 பேர் கொண்ட அமைச்சரவை நேற்று நியமிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியா பொது தேர்தலில் தொழில் கட்சி சார்பாக வெற்றி பெற்றுள்ள கெய்ர் ஸ்டார்மெர்க் பிரித்தானியா பாரம்பரிய முறைக்கு அமைய பர்னர் சார்ல்ஸை சந்தித்து தமது வெற்றியினை அறிவித்துள்ளார். பிரித்தானியாவில் அதிகார மாற்றம் ஏற்பட்டு தொழிலாளர் கட்சியின் 61 வயதான
கெய்னர் ஸ்டார்மர்ஸ் நாட்டின் 58வது பிரதமராக பதவியேற்றுள்ளார். இந்நிலையில் புதிய அமைச்சரவையில் அமைந்துள்ள அவர் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையாக முதல் பெண் நிதியமைச்சராக 45 வயதான ரேச்சல் டிவேஸ் நியமித்துள்ளார். இது தவிர துணை பிரதமர் பதவி ஏச்சலா டெய்னருக்கு கிடைத்துள்ளதோடு அவருக்கு சமத்துவம், வீட்டு வசதி மற்றும் சமூகங்களுக்கான அமைச்சராகவும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. பிரித்தானியா பொதுத் தேர்தலில் தொழிலாளர் கட்சி அமோக வெற்றி பெற்று மொத்தமுள்ள 650 இடங்களில் அடங்கி 412 இடங்களை கைப்பற்றியுள்ளது. கனடாவில் அதிகரித்துள்ள வீட்டு வாடகை காரணமாக புதிதாக புலம்பெயர்ந்தவர்களில் பலர் சொந்த மாகாணங்களில் இருந்து வேறொரு மாகாணத்துக்கு செல்வது அல்லது நாட்டை விட்டு வெளியேறுவது குறித்து திட்டமிட்டு வருவதாக சமீபத்திய கருத்து கணிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த கருத்துக்களின்படி கனடாவில் உயர் வீட்டு வாடகை காரணமாக கனேடியர்களில் 27% வேறு மாகாணத்துக்கு செல்வது குறித்து தீவிரமாக திட்டமிட்டு வருவதாகவும் தெரியவந்துள்ளது. 18% வேறு இடத்துக்கு நாட்டை விட்டு வெளியேறவும் சிலர் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கனடாவில் 16% பேருக்கு மட்டுமே சொந்த வீடு இருக்கும் நிலையில் வீடு வாங்குவது பிரச்சினையாக மாறியுள்ளதோடு இப்போது வீட்டு வாடகை கொடுப்பதே கடினமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் இறுதியை நிறைவு பெறுகின்றன. இதுவரை இணைந்திருந்தது தமிழகமின் பிரதான செய்தி அறிக்கையோடு.